அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாங் வந்து சென்சேஷனா போச்சு. இந்த ஆல்பம்ல இருக்கிற "ஒய் திஸ் கொலவெறி". ஸோ "ஒய் திஸ் கொலவெறியோடைய" ஹோல் லிரிக் பார்த்தீங்கன்னா, இட் வில் பி எ சிங்கிள் ஷீட். ஒரே ஓகே. ஒரு சிங்கிள் பேப்பர். இப்போ ஒரு முழு பேப்பர் இப்படி இருக்குன்னா, ம். 2 பக்கம் எழுதுவோம். ம். இந்த ஒரு சிங்கிள் பேப்பர்ல மட்டுமே தான் அந்த லிரிக்ஸ் ம். இருக்கும். அவ்வளோ கம்மியான லிரிக்ஸுக்கு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் வென்ட். அந்த ஒரு நைட்ல ம். இட் கோ வைரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சென்சேஷன் ஆச்சு. ஸோ ப்ராபப்ளி லிரிக்கோட கான்டெக்ஸ்ட் மாறும். ம். ஸோ கண்ணதாசனுக்கு முன்னாடி வந்து உரைநடை பேட்டர்ன்ல இருக்கும். அந்த பாட்டு வந்து அந்த செய்யுள் அமைப்புல எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான பேட்டர்ன்ல இருந்துச்சு. ம். ஸோ கண்ணதாசன் எளிமையான தமிழுக்கு மாத்துனாரு. ஸோ வாலி சார் வந்து அன்றாட நடக்கிற நிகழ்வுகளோட, நியூஸ் பேப்பரோட கனெக்ட் பண்ணி எழுதுறாரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி. ஸோ "ஒய் திஸ் கொலவெறி" வந்து இன்கார்ப்பரேட் பண்ணது வந்து நெறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்ல ம். நெறைய இல்ல. அதிகப்படியான முழுக்க முழுக்க வார்த்தைகள். இங்கிலீஷ்லயே தான் இருந்தது அந்த பாட்டு. ஆ அங்கங்க தமிழ் இருக்கும். ஸோ ஆனா அதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள்லயுமே நெறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கும். ம். இதுல வந்து முக்காவாசி வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள். ம். நான் அப்போ வந்து இங்கிலீஷோட விஷயம் வந்து நம்ம நார்மலா பேசுற ம். விஷயமே நெறைய இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டபிளா இருக்கிற வார்த்தைகள எடுத்து பாட்டா வந்து தனுஷ் வச்சாரு.